அனைவருக்கும் வணக்கம். நான் முதலமைச்சராக வந்தவன் இல்லை, முதல்ல இருந்து எல்லாத்தையுமே மாற்ற வந்தவன் அப்படிங்கிற மாதிரி வசனம் எல்லாம் பேசின நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த முறை திமுக கூட்டணியில எத்தனை சீட்டுகள் ஒதுக்க போறாங்க, எத்தனை சீட்டுகள்ல அவர் டார்ச் லைட் சின்னத்துல நிக்க போறாரு அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்த டைம்ல டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு நீங்க நின்னா மட்டும் போதும், தேர்தலில் போட்டியிட வேண்டாம்னு சொல்லி 234 தொகுதிக்கும் பேட்டா வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பி வச்சிருக்காரு. இதை கமல்ஹாசன் அவர்கள் அப்படியே பெருமையா பாத்தீங்கன்னா நாங்க இந்த முறை விட்டு கொடுத்துருக்கோம், இது தியாகம் இல்லை கடமை அப்படிங்கிற மாதிரி ஏதோ வசனமா கட்டுரைலாம் எழுதி அவர் இந்த முறை நாங்க தேர்தலில் போட்டியிட போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகிட்டே பாத்தீங்கன்னா ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். சரி, எதனால கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு 2 சீட்டு கூட கொடுக்க முடியாம போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பின்னாடியே இருக்கிறாங்க நம்ம தேமுதிகக்கு 10 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அது இரட்டை இலக்கத்துல திமுக கூட்டணியில காங்கிரஸுக்கு அப்புறமா தொகுதிகள் வாங்கின ஒரு கட்சியாக தேமுதிக மாறி இருக்கு. இவ்வளவு அதிகப்படியான தொகுதிகளை தேமுதிகவுக்கு திமுக ஒதுக்குனது அப்படிங்கிறது வெளியேறது எதிர்ப்பு இருந்தா கூட பரவாயில்ல, கட்சிக்குள்ளேயே அந்த கூட்டணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு. இன்னும் சொல்ல போனா தேமுதிகவுக்கு இவ்வளவு சீட்டுகள் கொடுத்ததுனாலேயே இந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சியிலே ரைட் அப்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்தது ஒரு பக்கம், கமல்ஹாசனுக்கு அவர்களுக்கு சீட்டே கொடுக்காம விட்டது ஒரு பக்கம், பிசிகாவுக்கு 8 சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஒப்பீட்டு அளவில் பிசிகாவுக்கு 8 தேமுதிகவுக்கு 10னா வாக்கு வங்கியின் அடிப்படையில் பிசிகாவை விட தேமுதிக ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை எழுந்திருக்கு. ஏன்னா கடந்த 2021 தேர்தலில் தேமுதிகவானது கிட்டத்தட்ட அமமுக கூட கூட்டணி வச்சு அவர்கள் போட்டியிடும் பொழுது மொத்தமாக அவர்கள் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 0.4 விழுக்காடு. அப்போ ஒரு அரை விழுக்காட்டுக்கும் கீழ் உள்ள கட்சிக்கு வாக்கு வங்கி வச்சு பெற்றுள்ள கட்சிக்கு 10 சீட்டுகள் கொடுப்பதா, ராஜ்யசபா சீட்லாம் கொடுக்கறதா சொல்றாங்க. கடைசி வரைக்கும் நான் 6 சீட்டுக்கு தான் ஒத்துக்குவேன், அதுக்கு கீழே நான் குறையவே மாட்டேன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டையும் பாத்தீங்கன்னா 5 சீட்டுக்குள்ள குறைச்சிட்டாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்டும் சரி மார்க்சிஸ்டும் சரி, 2 பேருமே ஒரு தொகுதியில் குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் பார்த்தீங்கன்னா அவர்களும் சீட்டை குறைச்சி வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி 2 தொகுதிகள் தான் வாங்கியிருக்காங்க. இப்படி பிற கட்சிகள் எல்லாத்துக்குமே 1 சீட்டு 2 சீட்டு கம்மி பண்ணி கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எதிர்த்தரப்பு இப்போ அதிமுக தரப்புல தான் முதல்ல இவர்கள் என்ன பண்ணாங்க, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அந்த அதிமுக கூட்டணி தரப்புல கூட இவர்களுக்கு 10 சீட்டுகள் கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இல்லை. அதனாலதான் அவர்கள் அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் எதனால அவர்கள் 10 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா. இதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒண்ணு, அவர்களுடைய சமூகம் சார்ந்த வாக்குகள் நமக்கு இருக்கணும், அவர்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டதா சொல்லுது. இன்னொன்னு, தேமுதிக பொறுத்தவரை ஒரு பரவலான கட்சி, எல்லா தொகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சில 1000 வாக்குகள் இருக்கும். அப்போ கடந்த முறை மாதிரி பல தொகுதிகளை நாம என்ன பண்ணிடக்கூடாது, சில ஒரு 10,000 வாக்குகள் 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி இருந்தக்கூடாது அப்படின்றதுக்காக நாம என்ன பண்ணியிருக்கோம், அவர்களுக்கு இவ்வளவு சீட்டுகள் கொடுத்துருக்கோம் சொல்லி சொல்றாங்க. அப்போ இதே பதில தான் இப்போ பார்த்தீங்கன்னா விசிகாவும் கேட்குறாங்க. நாங்களும் தான் எல்லா தொகுதிகளிலும் இருக்கோம், பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை அப்படியே எடுத்து நாங்கள் திமுக கொடுக்குறோம், அப்போ எங்களுடைய வாக்குகள் மட்டும் உங்களுக்கு முக்கியம் இல்லையா, அப்போ நாங்கள் மட்டும் குறைவான தொகுதியில் வாங்கி நிற்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஏதோ கீழ்மட்டத்தில் கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க. விசிகாவில் உள்ள முக்கியமான பொறுப்பாளர்களே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை பதிவிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களே விசிகாவுக்கு இந்த மாதிரி ஒற்றை இலக்கத்தில் நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இப்போ அதே மாதிரி ஒற்றை இலக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நான் கூட நினைச்சேன் தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் சமமாக கொடுப்பாங்க, அப்போ கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரி நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அவர்கள் காட்டுவாங்க நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, விசிகாவுக்கு குறைவு, தேமுதிக தான் அதிகம் அப்படிங்கிற பாணியில திமுக ரொம்ப உறுதியாக நின்றுட்டாங்க. இதில் நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்களுக்கு சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும். அதாவது கமல்ஹாசன் மாதிரியான ஒரு கொள்கை தெளிவில்லாத ஒரு நபர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா எந்த அளவிற்கு நிலைமை மோசமா போகும், நம்பி போனவங்க எப்படிலாம் ஏமாறுவாங்க அப்படின்றது ஒரு சிறந்த உதாரணம். கிட்டத்தட்ட 2019 கமல்ஹாசன் அவர்கள் களமிறங்கும் போது ஒரு பெரிய மாற்று சக்தியாக மக்கள் கிட்ட நின்னார். கமல்ஹாசன் அவர்கள் விஜய் அவர்கள் மாதிரி அரசியல் பேசாத நபர் இல்லை, அவர் அரசியல் பேச தெரியாத நபரும் இல்லை. தெளிவா அரசியல் பேசுவார், பத்திரிகையாளர் சந்திப்பார், கேள்விகளை எதிர்கொள்வார். அவர் சொல்ற சில விஷயங்கள் புரியாம இருக்குன்றதுலாம் வேற விஷயம். அதெல்லாம் தாண்டி அவர் நிருபர்களை எதிர்கொள்வார், கேள்விகளுக்கு பதில் சொல்வார். அப்படி செஞ்ச ஒரு நபர் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாக்குகளை பெருவாரியாக பெற்ற ஒரு நபர். கிட்டத்தட்ட 3.7 விழுக்காடு வாக்குங்கிறது சும்மா கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய வாக்கு விழுக்காடு இல்லையா. இந்த அளவிற்கான அதிகப்படியான வாக்குகளை பெற்ற கமல்ஹாசன் அவர்கள் 2021 கூட திமுக கூட கூட்டணிக்கு போகல. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமையில் கூட்டணி அமைச்சு சரத்குமார் மட்டும் சேர்த்துக்கிட்டார். அந்த மாதிரி தான் பண்ணி அவர் களம் கண்டார். அப்போ அந்த தேர்தலையும் மக்கள் கமல்ஹாசன் கைவிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கிட்டத்தட்ட 2.6 விழுக்காடு வாக்குகளை மக்கள் நீதி மையம் வச்சு வாங்குது. அந்த வாக்குகளை நீங்க எண்ணிக்கையா பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வாக்குகள். அதற்கு முன்னாடி 15 லட்சம், இப்போ 12 லட்சம். எப்படி பார்த்தாலும் அது ஒரு கணிசமான எண்ணிக்கை தான்.
அத்தனை லட்சம் மக்களையும் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அடமான வச்சிருக்காரு. இப்போ அடமான வைக்கல, 2024லயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடமான வச்சுட்டாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்சியவே வந்து வித்துட்டார். இனிமேல் வந்து கட்சியை வந்து ஒரு கலைச்சிட்டு திமுகவில் இணையறதுக்கு சமம் தான் இந்த மாதிரி வந்து கூட்டணியில் இருந்து கொண்டே அவர் வந்து எந்த சீட்டுகளும் வாங்காமல் எல்லா தொகுதிகளுக்குமே பிரச்சாரம் பண்ணுறது. இப்போ எல்லா தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக திமுக தரப்புல என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்கு சில ஃபேவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது என்னவா இருக்கும்? நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கோடிகள் தர்றோம், நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையாள் மாதிரி தான் கமல்ஹாசன் அவர்கள் இன்னைக்கு வந்து அறிவாலயம் நடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதனுடைய வெளிப்பாடு. நீங்கள் கடந்த 2024 தேர்தலில் தான் கமல்ஹாசன் அவர்கள் திமுக ஆதரவு கொடுத்தாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதற்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அது 2023 காலகட்டத்தில் திருமகன் ஈவேரா அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாக அவருடைய அப்பா EVK இளங்கோவன் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் களம் கண்டார். ஒரு இடைத்தேர்தலில் நான் பாஜகவை வீழ்த்துவதற்காக நான் கூட்டணி வச்சு திமுக கூட நான் என்ன பண்ண போறேன், களமிறங்க போறேன்னு சொன்னவர் கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான். இடைத்தேர்தலில் எங்கேயா பாசிசம் வருது, பாஜக வருதுன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அந்த இடைத்தேர்தலில் பிஜேபி போட்டியிடவே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல கூட நாங்கள் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வலு சேர்க்க போகிறோம், நாங்கள் வந்து ஆரியத்தை ஒழிக்க போகிறோம், பாஜகவை ஒழிக்க போகிறோம், மதவாதத்தை நாங்கள் வந்து காலி பண்ண போகிறோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி அந்த தேர்தலில் ஓட்டுக்கிட்டாரு காங்கிரஸுக்கு. ஸோ அப்படி தான் அவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் திமுக கூட்டணிக்குள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 2024 ஒரு நட்சத்திர பேச்சாளர் மாதிரி, திமுகவினுடைய கழக பேச்சாளர் மாதிரி எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு அவரை பார்க்க மக்கள் கூட்டம் வரும். ஸோ ஆப்வியஸாக நடிகர் அப்படிங்கிறதுனால ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி திமுகவுக்கு பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாரு. திமுக கமல்ஹாசன் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிச்சு. அப்படியே நீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக வந்து பல தொகுதிகள் வாங்கி தனி சின்னத்தில், அதாவது எங்களுடைய டார்ச் லைட்லேயே நாங்கள் நிற்போம். ஏன்னா டார்ச் லைட் சின்னத்தை வந்து கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ இந்த முறை நாங்கள் இந்த சின்னத்தில் போட்டியிட போறோம்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, விருப்ப மனு வாங்கியிருக்காங்க வேட்பாளர்கள்கிட்ட. நீங்கள் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு வந்து வேட்பாளர் நிற்கணுமோ விருப்ப மனு கொடுங்கன்னு சொல்லி பல தொகுதிகளிலிருந்து பணம் கட்ட வச்சு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கியிருக்காங்க. இப்போ அவர்கள் எங்கே நிற்பாங்க? விருப்ப மனு வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு பண்ணி நாங்கள் வந்து ஆரம்பத்தில் அறிவிச்சிருந்தீங்கன்னா கட்சியினுடைய தொண்டர்கள் ஏமாந்திருக்க மாட்டாங்க, கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து ஏமாந்திருக்க மாட்டாங்க. கட்சியில் ஒருத்தர் 2 பேர்ல ஸ்நேகன்லாம் பேசின பேச்சை நீங்கள் கேட்கணுமே. இவர்கள் தான் வந்து 2026 ஆட்சியை பிடிக்க போறவங்க அளவுக்கு அவர்கள் வந்து பேசுவாங்க. உங்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், 2026 என்பது குட்டுக்கிற அடியில ஒரு பய திராவிடம் பண்ண கை தொடக்கூடாது, ஒரு பய உள்ள வரக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் வந்து மக்கள் நீதி மையம் சார்பாக மக்கள் மத்தியில் சில விஷயங்களை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் மாற்று சக்தியாக உருவெடுக்கல அப்படின்னாலும் அவர்கள் மாற்று என்று நினைச்சு வாக்கு செலுத்திய நபர்கள் ஏராளம் இல்லையா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான், ஒரு படித்த இளைஞர்கள் தான். மதுரவாயில் தொகுதியிலலாம் வந்து யாரை நிப்பாட்டினாங்க, பத்மபிரியா நிப்பாட்டினாங்க. அப்போ அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் வாங்குறாங்க அந்த தொகுதியில். அதாவது இரட்டை இலக்கத்துக்கு மேலே விழுக்காட்டில் வாக்குகள் வாங்குறாங்க. அப்போ அவ்வளோ விழுக்காடு வாக்குகள் வந்து மக்கள் பத்மபிரியா அவர்கள் போட்டிருக்காங்க, 12 விழுக்காடுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவிற்கு வாக்குகள் வாங்கிய பின்னாடியும் கூட இன்றைக்கு வந்து அந்த மக்களுக்காக நிற்காம அப்படியே திமுக போய் சேர்றாங்க. சரி, பத்மபிரியா தான் போனாங்க, இன்னொருத்தங்களை கமல் களமானக்காரன்னு பார்த்தா இவரும் போய் அங்கே போய் நிற்கிறாப்புல. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த டிவியை உடச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது, அது உண்மைதான். அப்போ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபயர் விட்டுருப்பாங்க கமலுக்கு. ஒருத்தர் வந்துட்டாருப்பா, அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வர இருந்தாரா, நான் வரல, அதுக்கு முன்னாடி டக்குன்னு கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அப்படி ஒரு பிரச்சாரம்லாம் பயங்கரமாக பண்ணும்போது பரவாயில்ல, கமல்ஹாசன் அவர்கள் வந்து உடனுக்குடனே அறிவிச்சு உடனுக்குடனே கட்சி ஆரம்பிச்சு துரிதலா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பெரிய சக்தியை ஒருவராக நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னன்னா கடைசியில் திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு திமுக கழக பேச்சாளர் அளவில் அவர் சுருங்கியதற்கான காரணம் அப்படிங்கிறது அவர்கிட்ட சரியான கொள்கை இல்லை, ஒரு முழுநேர அரசியல்வாதி அவர் இல்லை. அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு பிக் பாஸ்ல போய் அவர் கலந்து கொள்ளும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் கிடையாது, பார்ட் டைமா ஆக்ட் பண்ணா வேற, இவர் ஃபுல் டைமா ஆக்ட் பண்ணிட்டு பார்ட் டைமா பாலிடிக்ஸ் பண்ணாரு. அதனால கட்சியே வந்து காணாம போயிடுச்சு. எப்படி சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அதிமுக திமுக மாறி மாறி கூட்டணி வச்சு கடைசியில் வந்து என்னாச்சு, ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி கூட கட்சி சேர்த்து அப்படியே கரைஞ்சு போனாரோ, அதே நிலைமை இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கும் பெரிய அளவில் நாங்கள் தான் மாட்டுன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சு அப்படியே வந்து இன்னைக்கு திமுக கூட ஐக்கியமாயிட்டார். இப்போ இந்த பக்கம் திமுக கூட்டணியினுடைய அந்த ஒரு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அதிமுக தரப்புலையுமே கூட்டணிகளுக்கு சீட்லாம் ஒதுக்கிட்டாங்க. பிஜேபிக்கு 27 சீட் ஒதுக்கியிருக்காங்க, பாமகக்கு 18 சீட் ஒதுக்கியிருக்காங்க, பிற கட்சிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் 5 சீட் ஒதுக்கியிருக்காங்க தாமரை சின்னத்தில். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கூட்டணிக்கான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் தேமுதிக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டிராகிங் ஃபேக்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்கு. அவர் வந்து கீழே இழுத்து விட்டுருவாங்க. நீங்கள் அதிகப்படியான சீட்டுகள் கொடுத்ததை மக்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா பிசிகவினர் 8 தொகுதியில் வாங்கும்போது கூட இந்த அளவுக்கு பெரிய அளவில் அவர்கள் வந்து என்ன பண்ணல, கவலையை வெளிப்படுத்தலை. ஓகே, கடந்த முறை 6 வாங்கினோம், இந்த முறை 8 வாங்கியிருக்கோம், ஒரு 2 தொகுதி அதிகமாக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியில் இருந்தாங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா புதுச்சேரியில் கூட ஒரு 3 தொகுதிகளில் திருமாவளவன் அவர்கள் தனித்து நிற்பதா அறிவிச்சிருந்தாரு. ஸோ அந்த அளவில் ஒரு சின்ன எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு ஓரளவுக்கு தொண்டர்களை சாந்தப்படுத்திட்டு அப்படியே வந்து எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கான்னு நினைச்ச நேரத்தில் தான்
குறுக்க இந்த கௌசிக் வந்து அப்படிங்கிற மாதிரி தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள், அது 9ஆ கூட கொடுத்துருந்தாங்கன்னா ஒற்றை இலக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் போயிருக்கும். ஓகே, நம்மளோட ஒரு தொகுதி கூட அதுவும் ஒற்றை இலக்கம் தான் அப்படின்னு போயிருக்கும். ஆனால் காலகாலமாக எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதியில் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த திருமாவர்களை அப்படியே டீலில் விட்டுட்டு தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே திமுகவினுடைய அனுதாபிகளாக இருந்தவங்களுக்கு, அது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பலருக்கும் சரி தான், இல்லை விசிகாவினுடைய ஆதரவாளர்களும் சரி தான், பலருக்குமே என்ன அப்படின்னா இவர்கள் திட்டமிட்டு நம்மளை வந்து சுரண்டுறாங்க. திமுகவுக்குள்ளேயுமே ஒரு சாதி ரீதியான ஒரு அரசியல் தான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது வெளிப்படையாக இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தெரிகிற அளவுக்கு அவர்கள் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த முறை திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற எண்ணத்திலே அவர் வந்து இருக்கிறாங்க. இதில் இன்னும் சொல்லப்போனால் தேமுதிக நிற்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெறுமா அப்படிங்கிறதே அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ தேமுதிக எங்கெல்லாம் வந்து அவர்கள் வேட்பாளர்களை கிளம்பிருக்கிறாங்களோ அதுவும் அவர்களுடைய சின்னத்தில், நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, உதயசூரியன் சின்னத்தில் போட்டி இல்லை. ஆனால் அந்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடணும் அப்படிங்கிற அழுத்தம் யாருக்கு வருது? மதிமுகவுக்கு வருது, பிற இஸ்லாமிய இயக்கங்களுக்கு வருது, அவங்களுக்குலாம் வருது. ஆனால் தேமுதிகக்கு அந்த அழுத்தம் வரல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா தேமுதிக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்புல இருந்து அதிமுக ஒருவேளை இரட்டை இலையை வந்து கிளம்பிருக்கிறாங்க அப்படின்னா, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறது வேட்பாளர் கிளம்பிருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொகுதிகளில் தேமுதிக வெற்றி வாய்ப்புகள் பெருமளவு குறையும். அப்போது அவர்கள் தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கூட பெரிய அளவு அவர்கள் கணக்கு பண்ணல. அப்படி நீங்கள் கணக்கு பண்ணியிருந்தாங்கன்னா தேமுதிக ஒரு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி, அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் குறைவான தொகுதியில் ஒதுக்கியிருப்பாங்க. சரி, அப்படியே தொகுதிகள் அதிகப்படியாக ஒதுக்கி இருந்தாலும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போட்டியிடுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. அவர்கள் ஒரு அட்லீஸ்ட் வலியுறுத்தியிருப்பாங்க, உதயசூரியனில் போட்டியிடுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு டீலிங் நடந்திருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. 10 தொகுதியை வந்து இக்கட்டான சூழலை கூட தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ எந்த அளவிற்கு வந்து திமுக தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது திமுகவினுடைய எல்லா கூட்டணி கட்சிகளுமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் தான் ஆயிருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒத்துக்கிட்டவே கூடாது போலயே, தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்கறதுக்கா நாம் ஒரு சீட்டு குறைச்சி வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மனநிலை தான் அவர்கள் இருக்கிறாங்க. மதிமுகலாம் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள்லாம் ரொம்ப மனசு வந்துட்டாங்க. திமுகவுக்கே நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லி ஒரு தனியாக வெளியே வந்து கட்சியை தொடங்கி கடைசியில் சரி ஒரு காலகட்டம் சரியில்லை, சூழல் வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லி திமுக கூட கூட்டணி போனதுக்கு நீங்கள் அந்த கட்சியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து களம் வந்து இருக்குது. கூட்டணிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஊடகங்கள் விவாதமாக எடுத்து பேசணும் அப்படின்னா இது மக்கள் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வேற ஒரு சில கட்சிகள் நடக்கும்போது அதிமுக கூட்டணியில் வந்து சிக்கல் நடக்கும் போதெல்லாம் இது ஒரு பிரைம் டைமில் டிபேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது பண்ண வேண்டிய டாபிக் தான். ஏன்னா அவ்வளோ சிக்கல்கள் உள்ள இருக்குது. அது இன்னும் போக போக அது எப்படியே வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற விஷயம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுக கூட்டணியில் பல பூகம்பங்கள்லாம் வெடிக்கிறதுக்கு காத்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டுகள்லாம் கிட்டத்தட்ட எல்லாரும் பங்கிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் அப்படிங்கிறத தெளிவாக அவர்கள் வந்து பங்கிட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் இந்த குழப்பங்கள்லாம் இந்த இழுபறி கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைலாம் இருக்காது. இனிமேல் தேர்தல் பிரச்சாரம் தான். எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இனிமேல் நமக்கு போக போக தெரிய ஆரம்பிக்கும். பொறுத்திருந்து எல்லாத்தையுமே விரிவாக பேசுவோம். நன்றி.